அவரு ஒரு தாட்டி விறகு வெட்டிட்டு இருந்தாரு காட்டுல. அப்போ ரெண்டே கால் இருக்க ஒரு நரி அந்த பக்கம் வந்ததை அவர் பார்த்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மான் வேகமா ஓடி வரதையும் பார்த்தாரு. திரும்பி பார்க்கும்போது அது துரத்திட்டு ஒரு புலி வேகமா வந்துட்டு இருந்துச்சு. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விறகு வெட்டி என்ன பண்ணாரு, ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ அந்த வேகமா வந்த அந்த புலி அந்த மானை வேட்டையாடி வேண்டிய அளவு சாப்பிட்டுட்டு மீதிய விட்டு போச்சு. விட்டு போன மீதிய அந்த ரெண்டே கால் இருந்துச்சு இல்லைங்களா நரி, அது வந்து சாப்பிட்டுச்சுங்க. அப்போ அவருக்கு தோணுச்சு, கடவுள் எப்படிப்பட்டவரையும் காப்பாத்துவாரு, அப்போ நம்மளையும் கண்டிப்பா அவரு காப்பாத்துவாரு அப்படின்னு அவர் நினைச்சாரு. சரி அப்படின்ட்டு அவர் ஒரு 2 நாளைக்கு வேலைக்கே போகல. வேலைக்கு போகாமையே கடவுள் நம்மளை எப்படியும் காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் இருந்தாரு. 3வது நாள் அவருக்கும் பசித்தாங்கல, அவர் கூட இருந்த அந்த வீட்டுல இருந்த எல்லாருக்குமே பசித்தாங்கல. அப்போ அவர் கடவுள்கிட்ட போய் கேட்டாரு, கடவுளே நான் உங்களை கும்பிடாத நாள் இல்ல, டெய்லி நான் உங்களை தான் ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை செய்யறேன், ஆனா நீங்க எனக்கு உதவ மாட்டேங்கிறீங்களே, அந்த 2 கால் இருந்த நரிக்கு உதவ நீங்க எனக்கு உதவலையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ அவர் முன்னாடி கடவுள் வந்தாரு. கடவுள் என்ன சொல்லியிருப்பாருங்க நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொன்னாரு, முட்டாளே, நான் உன்னை அந்த 2 கால் இருக்க நரியா உன்னை நான் படைக்கல, நான் உன்னை அந்த புலியா படைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. உன்னைய நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆம் பெரியோர்களே, தன்னை அறிவதே மிகச்சிறந்த அறிவாகும். தன்னை அறிந்ததால் தான் சச்சின் தெண்டுல்கர் கிரிக்கெட்டின் கடவுளானார், பாரத ரத்னாவானார். தன்னை அறிந்ததால் தான் கமலஹாசன் உலக நாயகனானார். சிறு வயதிலேயே தன்னை அறிந்ததால் தான் நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் அரசியல்வாதிகளாகி பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளனர். சிறு வயதிலேயே தன்னை அறிந்ததால் தான் திருபாய் அம்பானி மாபெரும் செல்வந்தரானார். தன்னிலே தன்னை காண்பதுதான் அறிவு என்கிறார் சாக்ரட்டிஸ். தன்னை அறிந்தால் தலைவராகலாம் என்பார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தாங்கும் தானே என்கிறார் திருமூலர் அவர்கள். ஆம் மக்களே, நமக்கு எதில் ஆற்றல் அதிகம் என்பதை முதலில் சிந்தித்து அதில் ஆர்வமாக செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி நிச்சயம் என்ற சிந்தனையுடன் நல்லதொரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.